ورحمة الله وبركاته. نحمد الله العظيم نصلي ونسلم على الرسول الكريم. أما بعد، قال الله سبحانه وتعالى في كلامه القديم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لئن شكرتم لأزيدنكم ولئن كفرتم إن عذابي لشديد. آمنا بالله. صدق الله العلي العظيم. சங்கைக்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான மேலான பெரியோர்களே, பாசத்திற்குரிய சகோதரர்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நற்பாக்கியங்கள் நிறைந்த உம்மத்துமார்களே, பள்ளிக்கூடங்களில் மாணவர்களுக்கு நடத்துகிற பாடங்களும் பல, அதில் கேட்கப்படுகிற கேள்விகள் பரீட்சைகளும் பல. அதுபோல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் துன்யாவிலே இதை ஒரு சோதனை கூடங்களாக, ஒரு பரீட்சை ஹால்களாக ஆக்கி அல்லாஹ் நம்மை சோதிக்கிறான். அவனுடைய சோதனைகளும் பலவிதமாக இருக்கும். நான் சொன்னால் ஆச்சரியப்படுவீர்கள். இதுவரை நம்முடைய மைண்டில் என்ன பதிவாக இருக்கும்? அல்லாஹ் எடுத்து சோதிப்பான் அப்படின்னா வறுமையை கொடுத்து, நோய் நொடிகளை கொடுத்து, பிரச்சனைகளை சிக்கல்களை கொடுத்து, வேறு ஏதேனும் பிராபலங்களை கொடுத்து சோதிப்பான் என்று மட்டும் நம்முடைய மைண்டில் இருக்கலாம். அதாவது எடுத்து, நம்மிடத்தில் உண்டான ஆரோக்கியத்தை எடுத்து, நம்மிடத்தில் உண்டான சந்தோஷத்தை எடுத்து, நம்மிடத்தில் உண்டான மற்ற பொருளாதாரத்தை எடுத்து சோதிப்பான் என்று மட்டும் நினைத்து வைத்திருக்கிறோம். இன்னொன்றையும் சேர்த்து மைண்டிலே பதியுங்கள். அல்லாஹ் கொடுத்தும் சோதிப்பான். செல்வங்களை கொடுக்கிறான், ஆரோக்கியமான வாழ்க்கையை தருகிறான், விசாலமான சிந்தனையை தருகிறான், மிக பெரும் ஒரு அழகான குடும்பத்தை நமக்கு அமைத்து தருகிறான். இதுவெல்லாம் நமக்கு அல்லாஹ் தரும் கொடுப்பினைகள். இப்படியும் அல்லாஹ் சோதிக்கிறான். அதில் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை. ஆனால் இரண்டு சோதனையிலும் நம்மில் வெளிப்படக்கூடிய அந்த ரிசல்ட், நம்மில் வெளிப்படக்கூடிய அந்த ஆன்சர் வேறு வேறு மாதிரி இருக்க வேண்டும். எப்படி? அந்த எடுத்து நம்மிடத்தில் சோதிக்கிறானே, அப்பொழுது சபுர் வெளிப்பட வேண்டும். அதுதான் அதற்கான பதில். கொடுத்து அல்லாஹ் நம்மிடத்தில் சோதிக்கிறானே, அப்பொழுது வெளிப்பட வேண்டியது ஷுக்குர். சொல்லுங்கள், நானும் உங்களோடு சேர்ந்து கொள்கிறேன். நம்முடைய நஃப்ஸை பார்த்து நாம் கேட்கிறோம், எத்தனை நியாமத்துகளுக்கு, எத்தனை கொடுப்பினைகளுக்கு நாம் ஷுக்குர் செய்து கொண்டு வருகிறோம். சில சமயம் சில பேர்கள், நம்ம ஊரில் சில பேர்கள் அல்லாஹ் கொடுத்ததையே மறந்துட்டு, நான் தானே சம்பாதிச்சேன் அப்படின்னு சில பேர். இன்னும் சில பேர், இது பரம்பரையாக நாங்கள் பணக்காரங்களாக இருக்கிறோம் அப்படின்னு சில பேர். இப்படி பலர் ஷுக்குர் செய்வதை மறந்துவிட்டு அவர்கள்தான் ஏதோ சம்பாதித்தது போலவும், அவர்களுக்கு அது பரம்பரையாக வந்தது போலவும் பேசிக்கொள்வார்கள். மூமின்களுக்கு அது அழகல்ல, மூமின்களுக்கு அது பொருத்தமல்ல. அல்லாஹ் தஆலா கொடுத்து சோதிக்கிறான் என்று சொன்னால் அதற்கான நன்றியை நாம் செலுத்த வேண்டும். வாருங்கள், சஹீஹ் புகாரியிலேயும் சஹீஹ் முஸ்லிமிலேயும் ஒரு அழகான ஹதீஸ், ஒரு நிகழ்வு தான் அது. பனி இஸ்ராயேலிலே ஒரு 3 நபர்கள் 3 வகையான சோதனைக்கு உள்ளாக இருந்தார்கள். ஒருவருக்கு தொழுநோய், அதாவது இந்த தொழுநோய் என்று சொல்லுவோம், தோலில் ஏற்படக்கூடிய, ஸ்கின்னில் ஏற்படக்கூடிய ஒரு பெரிய வியாதி. அதுவெல்லாம் அப்படியே அந்த தோலெல்லாம் உறிஞ்சி தொங்கக்கூடியதாக இருக்கும். கொஞ்சம் பார்ப்பதற்கு அருவருப்பான ஒரு நோய் நொடியாது, யாரும் கிட்டே நெருங்க மாட்டார்கள். அப்படி ஒரு நோயாளியை அல்லாஹு தஆலா வைத்திருந்தான். ஒரு மலக்கை மனித தோற்றத்தில் அவரிடத்தில் அனுப்பினான். அவர் போனார், அவர்கிட்ட கேட்டார், யார்கிட்ட? அந்த தொழுநோயாளிகிட்ட, உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க அப்படின்ட்டு. இப்போ அவர் சொன்னார், எனக்கு நிறமும் என்னுடைய முகமும் அழகாக வேண்டும் அப்படின்னு. உடனே என்ன செஞ்சார் அந்த மனிதர்? அந்த உடலிலே அப்படி தடவி விட்டார். அற்புதமான ஒரு நிறத்திலும் அழகான ஒரு கலரிலும் அவர் மாறி போனார். ரொம்ப அழகான ஒரு ஆணழகனை போல் ஆகிட்டார். பிறகு அவர்கிட்ட கேட்கிறார், ஐயுல் மாலி அஹப்பு இலைக்க, பொருள்களிலே உனக்கு எது ரொம்ப பிரியமான பொருள் என்று கேட்டார். அவர் ஒட்டகம் என்று சொன்னார். உடனே இந்த மனித தோற்றத்தில் சென்றிருக்கும் மலக் ஒரு பெண் ஒட்டகையை கொடுத்து விட்டு சென்றார். அந்த பெண் ஒட்டகை அது ஒரு ஜோடியான ஒட்டகையை கொடுத்து விட்டு போனார்.
அது அப்படியே இனப்பெருக்கங்களாகி ஒரு கட்டத்தில் ஒட்டகத்தினுடைய ஒரு பெரிய ஒரு 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 சந்தை அவருக்கு வந்து விட்டது கொஞ்ச நாள். பிறகு இன்னொரு மனிதரிடத்திலே போனார். அவருடைய தலை முழுக்க முழுக்க வழுக்கை, முடியே வளரலை. அது அவருக்கு ஒரு பெரிய ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சு, அவருக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துச்சு. அவர்கிட்ட போய், உங்களுக்கு என்ன வேண்டும்? எனக்கு எல்லோரையும் போல் அழகான முடி இருக்கணும், ஷஅருன் ஹசனும், அழகான முடி எனக்கு வேணும். அவருடைய தலையை தடவினார், அழகான முடி அங்கே அப்படியே வந்துருச்சு. முடியும் அழகு தானே, முடி இல்லாமல் இருக்கிற போது நமக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். நம்ம ஊரில் இல்லை, நிறைய ஊர்களில் பார்த்தீங்கன்னா கேப் போட்டு மறைச்சிருப்பாங்க அந்த முடி இல்லாத தலையை. சரி, அப்போ அவருக்கு அழகான முடி அல்லாஹ் கொடுத்துட்டான். இவர் கேட்டார், ஐயுல் மாலி அஹப்பு இலைக்க, பொருள்களில் உங்களுக்கு எந்த பொருள் ரொம்ப பிரியமானது? அவர் சொன்னார், எனக்கு மாடு ரொம்ப பிரியம் என்று சொன்னார். அவருக்கு ஒரு மாட்டை அன்பளிப்பாக கொடுத்தார். அந்த மாடு அப்படியே பெருக்கம் செய்து மிகப்பெரிய மாட்டினுடைய ஒரு ஒரு மந்தை அவருக்கு வந்து விட்டது. மூன்றாவது மனிதர், அவருக்கு பார்வை இல்லை. அவரிடத்தில் வந்து பேசி, உங்களுக்கு என்ன வேண்டும்? எனக்கு பார்வை வர வேண்டும். அவருக்கு பார்வையை அல்லாஹ் தஆலா கொடுத்தார். உங்களுக்கு பொருள்களிலே எந்த பொருள் ரொம்ப பிடிக்கும்? எனக்கு ஆடு பிடிக்கும் என்று சொன்னார். நபிமார்களுக்கெல்லாம் அல்லாஹ் தஆலா ஆடை மேய்க்கக்கூடிய வாய்ப்பை கொடுத்தார். அந்த உலகத்திலேயே பரக்கத்தான ஒரு பிராணி என்பது ஆடுதான். பாருங்கள், உலகம் முழுக்க ஆடுகள் அறுக்கப்படுகிறது இறைச்சிக்காக வேண்டும். எங்காவது ஆட்டினுடைய பஞ்சம் நாம் கேள்விப்பட்டிருக்கோமா? ஆடு கிடைக்க மாட்டேங்குதுங்க, என்னன்னு தெரியல. இன்னைக்கு வேற புதன்கிழமை தானே, இன்னைக்கு வேற புதன்கிழமை, ஆடு வேற கிடைச்சாதான் அறுக்க முடியும் அப்படின்னு என்னைக்காவது அந்த ஆட்டு வியாபாரிகள் கவலைப்பட்டிருக்காங்களா? அல்லாஹ் தஆலா கொடுத்துக்கிட்டே இருக்காங்க, எப்படியாவது பரக்கத்துகள் வந்துக்கிட்டு தான் இருக்கு. கை அப்போ அவர் ஆடு வேண்டும் என்று சொன்னால் இவர் துவா செய்தார். ஆட்டு மந்தைகள் அவருக்கு உருவாயிடுச்சு. கொஞ்ச நாள் கழித்து இவர் ஒரு 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 ஏழையான பரதேசியான தோற்றம் எடுத்து முதல் நபரிடத்திலே சென்று, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்கன்னு கேட்டார். இல்லைப்பா, எனக்கே நிறைய கடமைகள் இருக்குது அப்படின்னு அவர் சமாளிக்கிறார். யார்? அந்த முதல் நபர். அப்போ இந்த மனிதர் கேட்டாராம், ஏன் உங்களுக்கு உங்களுடைய அந்த முன்காலம் ஞாபகம் இல்லையா? முன்பிருந்த காலம் நீங்கள் எப்படி இருந்தீங்க, அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்தானா இல்லையான்னு சொல்லி யதார்த்தமாக ஞாபகப்படுத்தினார். உடனே அந்த ஆள் இல்லை, வரஸ்து காபீரன் அன்காம்பீரின் அப்படின்னா, நான் பரம்பரையாக அந்த பொருளுக்கு வாரிசாக இருக்கிறேன்னு சொல்லிட்டேன். அப்படியா? அப்படியானால் நீ உன்னுடைய சொல்லிலே பொய்யனாக இருந்தால் உன்னுடைய பழைய நிலை உனக்கு திரும்பட்டுமாக என்று சொல்லிட்டு அடுத்த நபர்கிட்ட வந்தார். அவர் மறுபடியும் என்ன ஆயிட்டார்னா, அந்த பழைய நோய்க்கு அவர் திரும்பிட்டார். அல்லாஹ்வுடைய சோதனை, சுக்குரு செய்யல, அல்லாஹ் தண்டிக்கிறான். இரண்டாவது நபரிடத்தில் வந்தார், அவரும் கொடுக்கவில்லை. மூன்றாவது நபரிடத்தில் வந்து கேட்டபோது அவர் உடனே, தாராளமாக உங்களுக்கு எத்தனை ஆடுகள் வேண்டுமோ எடுத்துக்கொள்ளுங்கள், நான் ஒரு காலத்தில் பார்வை இல்லாதவனாக இருந்தேன், அல்லாஹ் எனக்கு பார்வையை கொடுத்தான், இதோ இந்த ஆடுகளை கொடுத்தான்னு ரொம்ப ஒரு சுக்ரியத்தான மனோநிலை, ஒரு நன்றி செலுத்தக்கூடிய மனோநிலையில் அவர் தயாரானார். வந்த மலக் அவருக்கு இன்னும் பரக்கத்தினுடைய துஆவை செய்தார். அல்லாஹ் சொல்வான், லஇன் ஷக்கர்தும் லஅஸீதன்னக்கும், அகர் ஆப் ஷுக்ர் கரே தோ ஹம்னே துமை ஜியாதத் கரேங்கே, நீங்கள் ஷுக்ர் செய்தால் நாங்கள் உங்களுக்கு அதிகப்படுத்துவோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே, அந்த மூன்றாவது நபருக்கு மென்மேலும் அதிகத்தை அல்லாஹ் கொடுத்து விட்டான். சம்பவம் முடிந்தது. நமக்கு முஹத்திஸீன்கள் சொல்வார்கள், நான் சொன்ன ஆரம்ப விஷயத்தை அல்லாஹ் கொடுத்தும் சோதிப்பான் என்று சொல்வார்கள். அதே போல இரண்டாவது படிப்பினை சொல்லும்போது நம்முடைய ஷுக்ர் என்பது நாவை கொண்டும் வர வேண்டும், அதே போல உடல் உறுப்புகளை கொண்டும் வர வேண்டும். நாவை கொண்டு வருவது என்ன? அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்வது. இது என்னுடைய ரப்பு எனக்கு கொடுத்தது என்று சொல்வது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் பல்கீஸ் அம்மா சுலைமான் அலைஹிஸ்ஸலாமை சந்திக்க வருவதற்காக அவர்கள் தயாராகிற போது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்வார்கள், தன்னை சுற்றியிருக்கக்கூடிய அந்த ஜின்கள் மற்றும் அமைச்சர்களிடத்தில், அந்த அம்மாவுடைய சிம்மாசனத்தை எடுத்து வருபவர் யார் என்று கேட்பார்கள். அங்கு இருந்த ஒரு இஸ்முல் ஆலம் தெரிந்த ஒரு மாமனிதர், அவர் ஒரு கண் சிமிட்டும் நேரத்தில் தொலை தூரத்தில் இருந்த அந்த சிம்மாசனத்தை சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த சபையில் கொண்டு வைத்தார். இங்கேருந்து அங்கெல்லாம் போகலை, இங்கே இருந்தபடியே அப்படியே அல்லாஹ்வுடைய அந்த கராமத்தை கொண்டு, அவருக்கு அல்லாஹ் வழங்கி இருக்கும் கராமத்தை கொண்டு அவர் வைத்து விட்டார். இப்போ என்ன செஞ்சிருக்கணும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம்? அவங்க ஒரு சந்தோஷத்தில், ஒரு பெருமையில் அப்படி ஆகியிருக்கணுமா இல்லையா? அவங்க அப்படி பெருமையே வெளிப்படுத்தல், அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் தான் செஞ்சார். ஹாதா மின் ஃபض்லி ரப்பி லியப்லுவனி அஷ்குரு அம் அக்ஃபுர், நான் ஷுக்ர் செய்கிறேன்னா
அல்லது நான் அவனுக்கு நன்றிமாறு செய்கிறேனா என்பதை சோதிப்பதற்காகத்தான் அல்லாஹ் எனக்கு இதை கொடுத்திருக்கிறான், இது என்னுடைய ரப்புடைய அருட்களை என்று சுக்கரை வெளிப்படுத்தினார். அப்போ இரண்டாவது விஷயம், நாவை கொண்டும் சுக்கரை வெளிப்படுத்த வேண்டும். ஒருவர் நமக்கு உதவி செய்தால் ஜஸாக் அல்லாஹ் என்று சொல்ல வேண்டும், அல்லது அல்லாஹுடைய உதவி நமக்கு கிடைத்தால் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்ல வேண்டும். காரணம், இந்த நன்றிகள் என்பது நமக்கே தெரியாமல் நம்முடைய அந்த பொருளாதாரத்திலே, நம்முடைய அந்த ஆரோக்கியத்தில் பரக்கத்தை செய்யும். பலருக்கு இந்த ரகசியம் தெரிவதில்லை. நன்றி செலுத்துறது என்பது ஒரு சின்ன விஷயம் தானே. அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் நன்றி மட்டும் செலுத்துங்கள், மற்றதை நான் பார்த்துக்கிறேன். அல்லாஹுக்கு அது அவசியம் இல்லை. ஆனாலும் அல்லாஹ் காரணங்களை முன்வைத்து சில சமயம் காரியங்களை செய்வான். அதில் சுக்குரு செய்தோம்னு சொன்னால் அல்லாஹ் நமக்கு ஜியாதத்தை செய்கிறான், அதிகத்தை தருகிறான். வல்ல நாயன் அவனுடைய ஞாபகத்துகளுக்கு சுக்குர் செய்யக்கூடிய நல்லடியார்களாகவும், அந்த சுக்குரின் வழக்கத்தினால் நம்முடைய பொருளாதாரமும் நம்முடைய மற்ற ஞாபகத்துகளும் பெருகக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.